திருக்குறள் 5 இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. குறளுக்கான விளக்கம். இறைவனின் உண்மையான புகழை உணர்ந்து தங்களை அவனிடம் முழுமையாக ஒப்படைத்து வாழ்பவர்களை அறியாமையால் விளையும் நல்வினை, புண்ணியம், தீவினை, பாவம் ஆகிய இரண்டுமே அணுகாது. அவர்கள் இன்ப துன்பங்களைக் கடந்து அமைதி பெறுவர். சிறுகதை. அந்தணரின் அகல் விளக்கு. ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே அமைதியான ஓர் ஆசிரமம் இருந்தது. அங்கு மாதவர் என்ற பழுத்த சான்றோர் வாழ்ந்து வந்தார். அதே ஊரில் சோமதத்தன் என்ற பெரிய நிலப்பிரபுவும் இருந்தான். சோமதத்தன் தினமும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வான், பசுக்களுக்கு உணவளிப்பான். ஆனால் அவன் உள்ளுக்குள், நான் இவ்வளவு நன்மைகளைச் செய்கிறேன், இதனால் எனக்கு புண்ணியம் கிடைத்து மறுபிறவியில் நான் சொர்க்கத்தை அடைவேன் என்ற பலனை எதிர்பார்த்தே செய்தான். அவனது நற்செயல்களுக்கு பின்னால் நான் என்ற அகந்தையும் மறுமை குறித்த பேராசையும் மறைந்திருந்தன. ஒரு மாலை பொழுதில் சோமதத்தன் ஆசிரமத்திற்கு வந்தான். அங்கு மாதவர் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டான். சோமதத்தன் அவரிடம், சுவாமி, நான் தினமும் ஆயிரக்கணக்கானோருக்கு தானம் செய்கிறேன். என் புண்ணிய கணக்கு என்னை இறைவனிடம் சேர்க்கும் அல்லவா? நீங்கள் ஏன் இந்தச் சிறிய விளக்கை மட்டும் ஏற்றி அமைதியாக இருக்கிறீர்கள் என்று தன் பெருமையை கூறிக் கேட்டான். மாதவர் புன்னகைத்து அந்த விளக்கின் ஒளியைக் காட்டி, சோமதத்தனே, இந்த விளக்கு ஏன் எரிகிறது தெரியுமா? தன்னிடம் இருக்கும் நெய்யையும் திரியையும் அது தான் என்று பிடித்துக் கொண்டிருக்கவில்லை, தன்னைத்தானே மெல்ல அழித்துக் கொண்டு ஒளியை தருகிறது. அது நான் ஒளியைத் தருகிறேன் என்று விளம்பரம் செய்வதில்லை என்றார். மேலும் அவர், நீ செய்யும் தர்மங்கள் மிகச் சிறந்தவை. ஆனால் நான் செய்கிறேன், எனக்கு புண்ணியம் வேண்டும் என்று நீ நினைக்கும்போது அந்த நல்வினையும் உன்னை உலக ஆசையோடு பிணைத்துக் கொள்ளும் தங்கச் சங்கிலியாக மாறிவிடுகிறது. தீவினை இரும்புச் சங்கிலி என்றால் எதிர்பார்ப்போடு செய்யும் நல்வினை தங்கச் சங்கிலி. இரண்டுமே ஆன்மாவைச் சிறைப்படுத்தும் என்று விளக்கினார். அப்படியென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சோமதத்தன் பணிவுடன் கேட்டான். செயல்களின் பலனை எதிர்பாராதே. நீ செய்யும் நன்மைகளை இறைவன் என் மூலமாகச் செய்கிறான் என்று பற்றற்ற முறையில் செய். அப்போது உனக்குள் இருக்கும் அறியாமை இருள் விலகும். உன்னை நல்வினையும் பற்றாது, தீவினையும் அண்டாது என்றார் மாதவர். சோமதத்தன் தன் தவறை உணர்ந்தான். அன்று முதல் நான் செய்கிறேன் என்ற அகந்தையை விட்டு கைமாறு கருதாமல் வாழத் தொடங்கினான். கதை மற்றும் குறளுக்கான நெறி. அகந்தையை ஒழித்தல். எந்தவொரு நற்செயலையும் நான் செய்கிறேன் என்ற அகந்தையுடன் செய்யும்போது அது ஆன்மாவை உலகியல் பிறவிச் சுழற்சியிலேயே வைத்திருக்கும். பலன் கருதா கடமை. ஒரு செயலைச் செய்யும்போது அதன் புகழுக்கோ அல்லது புண்ணியத்திற்கோ ஆசைப்படாமல் கடமை உணர்வோடு பற்றற்ற முறையில் செய்ய வேண்டும். இரு வினைகளைக் கடத்தல். இறைவனின் மெய்யான புகழை உணர்ந்து நம்மை அவனது கருவியாக மாற்றிக் கொள்ளும்போது பாவபுண்ணியங்கள் ஆகிய இரு வினைகளும் நம்மை கட்டுப்படுத்தாது. அதுவே உண்மையான விடுதலை.